வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் எப்பொழுதும் எதுவும் எதிர்பாராமல் நடப்பது கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் என் வாழ்க்கையில் அது இந்த 2 வாரங்களாக நடந்து கொண்டே தான் இருக்கிறது. முந்தா நாள் சென்னைக்கு திடீரென்று புறப்பட்டேன். நான் எதிர்பார்க்கவில்லை. சந்தர்ப்பம் அமைந்தது, புறப்பட்டு விட்டேன். சென்னைக்கு போனவுடன் ஒரு மெசேஜ் வந்தது, எல்ஐசியில் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டும் என்று. உடனே எல்ஐசி புறப்பட்டு சென்று விட்டேன். அங்கே போய் எல்ஐசி லைஃப் சர்டிஃபிகேட் ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ண செல்லும் பொழுது எங்கள் கம்பெனியில், அதாவது சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெடில் வேலை பார்த்த பர்சனல் டிபார்ட்மெண்ட் டிஜிஎம் அந்த சமயத்தில் அவர் இப்போ அதன் பின் வேறு கம்பெனிக்கு போய்விட்டார். அவர் வந்திருந்ததார். நான் அவரை பல வருடங்களுக்கு அப்புறமே பார்க்கிறேன். என்ன ஒரு சிரிப்பு அவரிடமிருந்து, என்ன ஒரு அன்பு! இது பழகியால் கிடைக்கப்பட்டது. இப்படி ஒரு புண்ணியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அது கிடைத்தது. அது முடித்து விட்டு அங்கிருந்து புறப்படும் பொழுது எனது மொபைலை அங்கேயே வைத்து விட்டு சென்று விட்டேன். அங்கிருந்து வந்து எல்ஐசி மெட்ரோ போய் டிக்கெட்டை வாங்கி கொண்டு உள்ளே சென்று விட்டேன். அதன் பின் ஞாபகம் வந்தது, செல்லை பார்த்தேன், மொபைல் காணவில்லை. உடனே மறுபடியும் திரும்பி சென்று எல்ஐசியில் போய் பார்த்தால் அங்கே என்னுடைய செல் எந்த இடத்தில் வைத்தனோ அதே இடத்தில் இருந்தது. எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன். அதன் பின் உடனே அன்றைய மாலையே ஊர் திரும்பினேன். ஊர் திரும்புவது டிக்கெட் கிடைக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. காலையில் எனது பையனிடம் சொல்லி தக்கல் டிக்கெட் புக் பண்ண சொன்னேன். ஆனால் தக்கல் டிக்கெட் கிடைக்கவில்லை. அதன் பின் ஒரு 3 மணி இருக்கும், அதாவது சாயந்தரம் 3 மணி இருக்கும். அப்பொழுது தற்செயலாக சாதாரண டிக்கெட்டு போட்டேன். வெயிட்டிங் லிஸ்ட் 58 வந்திருந்தது. 58 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கிடைக்குமா என்று தெரியவில்லை என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் எதிர்பாராத விதமாக டிக்கெட் கிடைத்தது. சரி என்று சொல்லி புறப்பட்டு விட்டேன். புதிய எக்ஸ்பிரஸில் நான் இறங்க வேண்டிய இடம் ராஜபாளையம். ஆனால் ராஜபாளையத்தை தாண்டி தூங்கிவிட்டேன். இது ஒரு எதிர்பார்க்காத ஒன்று. 20 நாள் வரை இது நடந்ததே இல்லை. இப்படி ஈவன் காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிறேன். ஆனால் நேற்று நடந்து விட்டது. காலையில் 5:10 எழும்பாமல் தூங்கிவிட்டேன். எழுந்து பார்க்கிறேன், ட்ரெயின் எங்கேயோ சென்று கொண்டு இருக்கிறது. அதன் பின் பார்த்தேன், அடுத்த இறக்கம் சங்கரங்கோயில். இப்போ சங்கரங்கோயிலில் இறங்கி மறுபடியும் திரும்பி வந்தேன். சங்கரங்கோயிலேருந்து பஸ் ஸ்டாண்டு போனோம், கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ அதில் ஆட்டோவில் போயிட்டேன். அங்கே போய் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் இருப்பேன். ஒரு சிட்டி பஸ் வருது. நான் ராஜபாளையத்தில் இறங்கினேன்னா அந்த சிட்டி பஸ்ஸில் தான் நான் அங்கே வருவேன். நான் எங்கள் ஊருக்கு வருவேன். இப்போ நான் சங்கரங்கோயில் போய் மறுபடியும் பஸ் ஸ்டாண்டுக்கு வரேன். அதே சிட்டி பஸ் அங்கேருந்து நிற்குது. அந்த சிட்டி பஸ்ஸில் ஏறி எங்கள் ஊருக்கு வந்தேன். என்ன ஒரு 1 hour லேட்டு. பட் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எதிர்பாராத ஒன்று. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையும் எதிர்பார்த்து வாழ்ந்தோம் என்றால் அது நடக்காது. எதிர்பாராமல் எத்தனையோ நடக்கிறது. அதில் இதுவும் ஒன்று. எனக்கு நடப்பது அநேகமாக நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடந்ததில்லை. எதிர்பார்த்ததெல்லாம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நன்றி, வணக்கம் மக்களே. நன்றி சொல்ல வேண்டியது உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்திற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பிரபஞ்சம்தான் எனக்கு அவ்வளவு விஷயங்களையும் எனக்கு கொடுத்து என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி மக்களே, நன்றி பிரபஞ்சமே.